வணக்கம். நம்ம போன பதிவில் வந்து தாமரைப்பூ எப்படி வரைகிறதுன்னு பார்த்துருந்தோம். லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பதிவில் நம்ம தஞ்சாவூர் ஓவியத்தில் பழத்தட்டு வரைவாங்கள, சாமிக்கு கால் பகுதிக்கிட்ட சாமிக்கு பூஜைக்காக வைப்போம்ல, அந்த பழத்தட்டு வந்து எப்படி வரைகிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நான் பென்சில் ஸ்கெட்ச் தான் கொடுத்துருக்கேன். அடுத்த பதிவில் வந்து நம்ம கலரிங் பார்க்கலாம் ஷேடிங்ஸோட. இப்போ வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலும் வெர்டிக்கலும் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு ஈக்குவல் பார்ட்டாக ரெண்டு பக்கமும் விட்டு டாட் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். நமக்கு பிளேட்டோட சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அகலமாக பட்டை கொடுத்துருக்கோம். எப்படின்னா ஒரு ஸ்டோன் டிசைன் பண்ணுறதுக்காக. இது வந்து நம்ம ஒரிஜினல் தாஞ்சூர் பெயிண்டிங்கில் பண்ணுறப்ப அந்த பிளேட்டை வந்து நம்ம உப்பல் ஒர்க்கில் பண்ணிவிட்டு கோல்டு ஃபைல் ஒட்டியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இடம் இருக்குது, சப்போஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ண மறந்தாச்சு அப்படின்னா அந்த மாதிரி கலரிங்லையும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த ட்ரெடிஷ்னல் டிசைனில் வர அந்த தாமரைப்பூ டிசைனுக்காக ஒரு பேஸ் வரைஞ்சிட்டு கீழே ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம். இடம் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாண்டு போடலாம். அப்படி இல்லைன்னா ப்ளைனாக கூட நம்ம பிளேட்டை வச்சுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு நம்ம டிசைன் பண்ணிடலாம். டபுள் லைன் கொடுத்துக்கலாம் அந்த எட்ஜஸ்க்கெலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நடுவில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிப்ஸ் வந்து கிடைக்கும். ரெண்டு பக்கமும் டபுள் லைன் கொடுத்துட்டு இப்போ அந்த தாமரைப்பூ டிசைன் வந்து வரையலாம். ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வரணும் பெட்டல்ஸு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து மாற்றிக்கிட்டுக்கலாம். அதே போல் இந்த பக்கமும் கவுண்ட் பண்ணிட்டுக்கோங்க, கரெக்டாக வரணும் ரெண்டு பக்கமும். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் நம்ம வரைஞ்சிக்கலாம். அதையும் இப்போ நம்ம பெட்டல்ஸாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாழைப்பழ சீப்பு ஒன்று வரைஞ்சிக்கலாம். எந்த பழம் வைக்கிறோமோ வைக்கலையோ வாழைப்பழம் வந்து ரொம்ப முக்கியமாக வைக்கணும்னு சொல்லுவாங்க பூஜைக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துக்கலாம். கொஞ்சம் மேலே கீழே இருக்கிறது மாதிரி வரைஞ்சிட்டு அதோட கேப்லலாம் வந்து திரும்பவும் ஃபில் பண்ணிக்கலாம், கீழே இருந்து வாழைப்பழம் தெரிகிற மாதிரி. இப்போது நம்ம ஆப்பிள் வரையலாம். ஆப்பிளுக்கு சும்மா ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கலரிங்கில் வந்து நல்லா எஃபெக்ட் கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேசிக்காக இந்த இடத்துல என்ன வரப்போகுது அப்படின்றத ஒரு லைட்டான ஒரு அவுட்லைன் ஸ்கெட்ச் தான் நம்ம கொடுக்குறோம். பென்சிலில் கொடுக்குறப்ப நம்ம ஷேடிங்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. அடுத்த பகுதியில் நம்ம வந்து கலரிங்லாம் நல்லா தெளிவாக பார்க்கலாம். ஒரு 4 ஆப்பிள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம இப்போ தேங்காய் வந்து உடச்சி சாமிக்கு வைக்கிற மாதிரி 2 மூடியாக வந்து வரைஞ்சிக்கலாம். இது போல் 2 மூடியாக வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பைனாப்பிள் வரைகிறோம். அன்னாசி பழத்துக்கு இந்த பக்கமாக வெளியே தெரிகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதோட காம்பு பகுதிக்காக வந்து வரையணும். நம்ம மாதுளை வந்து அந்த கேப்பில் ஒன்று வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அந்த இலைப்பகுதியை வந்து ஒரு 7 இலை 5 இலை தெரிகிற மாதிரி இலைப்பகுதியை வந்து வரைஞ்சிக்கலாம். அன்னாசி பகுதிக்கு உள்பகுதியில் வர அந்த டிசைனை வந்து வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம முடிஞ்சிருச்சு. பேசிக் ஸ்கெட்ச் வந்து வரைஞ்சாச்சு. ஆப்பிளுக்கு ஒரு சும்மா காம்பு, இதெல்லாம் வந்து நம்ம இப்போ கலரிங்கில் வந்து கரெக்டாக அந்த ஒரிஜினலாக ஃப்ரூட்ஸை வந்து கொண்டு வரணும். நம்ம அடுத்த பதிவில் அதை வந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே வந்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? நான் கொடுத்துருக்க ஸ்கெட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.